டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேல இவங்க வீல் சேர்ல மட்டும்தான் நடக்கணும், இவங்களால என்ன பண்ண முடியாது, நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஆண்டவர் உயிர்த்தொழுது எழுந்த ஜீவன், ஹல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுக்கிறார். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன். பெரிதான அற்புதத்தை செய்தார். ஜூலைல வாக்கர்ல கொஞ்சம் நடக்க கிருபை செய்தார். ஆகஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா நடந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நவம்பர்ல அகைன் நான் காலேஜ் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நான் எப்பொழுதுமே என்ன சொன்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பாடு கொடுக்கிறாருன்னா அதற்கு பின்பாக பெரிதான ஆண்டோட திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. உங்களை கொண்டும் இந்த நாளில நீங்க இந்த சபைக்கு வந்திருக்கலாம். எனக்கு ஏன்பா என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள், அதற்கு பின்பாக ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய தரிசனங்களை வச்சு. ஆனா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா 2017 நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 400 to 500 டாக்ஸ் வெளியே போறேன். எல்லாவற்றும் நின்ற ஆண்டவர் காரியங்களை நடப்பித்தற்காக எல்லா செஷனுடைய சாட்சிகளை ஆண்டவர் பகிர்வதற்கு ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த அற்புதமான சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு எழுப்பினார்ல, அது தேவனுடைய வல்லமை. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, தேவனுடைய வல்லமை. கரங்களை உயர்த்தி, இது தேவனுடைய வாக்கு தத்தம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்கு தத்தமா இருக்கிறது. இது தேவனுடைய திட்டமா இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும். யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க கடமை என்ன, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க பிளான் என்ன? உலகம் எங்கிலும் போய் நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்? இந்த நீங்க இருக்கிற ஏரியா என்ன ஏரியா? டிபி சத்திரத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. எப்படி பிரசங்கிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த நாள்ல நம்ம பைபிள் எடுத்துட்டு வரோம், பிரசங்கத்தை கேட்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் நம்ம வாழ்வில் எப்படி பிரசங்கிக்க, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? முதலாவது நான் சொன்ன தேவனுடைய வல்லமை, காட்ஸ் பவர். ஆமென். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஆண்டோட வல்லமை உணர்ந்திருக்கீங்க? ஆமென். நெக்ஸ்ட் சொன்ன காட்ஸ் ப்ராமிஸ், தேவனுடைய வாக்குத்தத்தம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அருமையான போதகர் வாசிக்கும்போது சொன்னார், எனக்கு இன்றைய வாக்குத்தத்தமான வசனம் என்று சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களை கொண்டு திட்டங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால், எத்தனை பேர் கடைக்கு போறோம் காய் வாங்குறதுக்கு? கடைக்கு போறீங்களா? எத்தனை பேர் ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம்? எத்தனையோ பேரை பார்க்கிறோம்ல. அங்க பாக்குற கொஞ்ச நிமிஷத்துல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நீங்கள் சொல்ல வேணும். ஆமென். அப்படிதான் நம்ம என்ன பண்ண முடியும்? சுவிசேஷத்தை சொல்ல முடியும். காய்கறி கடையில பைபிள் வச்சு பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை நீங்க எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இடைப்படுவார். நீங்க சில நேரம் நீங்க சொல்ற சாட்சி பார்த்தீங்கன்னா, மெய்யாகவே அந்த சகோதரர் சகோதரிகள் அந்த பாடுகளை போயிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்ற சாட்சிகள் அவர்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்வீங்க? நான் எப்போதுமே என்னோட பிரசங்கத்துல சொல்வேன், ஒரு நாளைக்கு மினிமம் 2 பேருக்காவது நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். எத்தனை பேருக்கு? ஒரு நாளைக்கு 10 பேராவது பாக்குறோமா? நம்ம தெருல மக்களை பாக்குறோமா? ஆண்டவர் உங்க செய்த அற்புதங்களை மறுபடியும் நீங்க சொல்வதே பெரிதான சுவிசேஷமா இருக்கிறார். அது நம்மளுடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று, யாரோட நாம மகிமைக்கென்று? தேவனுடைய நாம மகிமைக்கென்று. அநேக நேரத்துல நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டு நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார்? சில டைம் நம்மளே நொந்து போயிடுறோம். அப்படித்தானே? ஹல்லேலூயா. நம்ம நொந்து போடுறோம், எனக்கு ஏன் ஆண்டவர் என்னை விட்டு தூரமா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றோம். எப்பொழுது நமக்குள்ள பாவங்கள் வருகிறதோ நமக்கும் தேவனுக்கும் பெரிதான இடைவேளை வருகிறது. யாராவது ஒருவர் வாசிங்க, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எது பிரிவினை உண்டாக்குறது? நம்மளுடைய அக்கிரமங்கள் தான். நம்மளோட அக்கிரமம். அநேக நேரத்தில் நம்ம சொல்றோம், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். அநேக நேரத்தில் நமக்கு நாமே நம்ம நல்லவர்கள் என்று தீர்மானித்துக் கொள்கிறோம். ஆனா நம்மளோட அக்கிரமங்களே நம்மள அறியாது. நம்ம எப்படி இருக்கிறோம்? பாவிகளா தான் இருக்கோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? பாவிகளை தானே. ஒவ்வொரு நாள் கிச்சன்ல பாத்திரம் கழுவாம விட்டீங்கன்னா அடுத்த நாள் கழுவாம அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியுமா? சமைக்கிற பாத்திரத்தையே நம்ம டெய்லி நல்லா பால் பாத்திரம் கழுவாம பாலை காய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்?
அதே போலதான் நம்மளோட ஆவிக்கிறவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் பாவங்கள் இருந்து நம்ம எப்பொழுது நமக்கு பாவங்கள் வருகிறதோ நாம் தேவனை விட்டு விலகிறவர்கள். அப்ப தேவனோட பாதுகாப்பு நமக்கு இல்லாமல் போயிடுது. யாராவது ஒரு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிக்க கேட்போம். கொலோசியர் 3, 8, 9, 10. இப்பொழுதே இவைகளை விட்டு விடுங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவங்கள் வரும்போது, சிறிய பாவம் வரும்போது நமக்கும் யாருக்கும் தூரம் வருகிறது, அப்பொழுது தேவனுடைய பாதுகாப்பு இருக்கலாம். அப்ப 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுது, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாய் பிறக்கலாகாத தூஷணமான வம்பு வார்த்தைகளும் இவைகள் எல்லாம் விட்டு விலகுங்கள். ஆமென். இந்த காரியங்கள் இருக்கும்போது யார் நம்ம விட்டு தூரம் போகிறது? தேவன் நம்மளை விட்டு தூரம் போகிறார். 9வது வசனம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஆமென். பழைய மனுஷனையும் அவைகளையும் கலைந்து போடுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் புதிய மனிதர்களா ஆக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இந்த உலகத்துல போராட்டங்கள் உண்டு. ஆமென். நம்மளுக்கு நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. நம்மள அறியாமலே நம்மளோட சோதனைக்குள்ள உட்படுத்துகிற காரியங்கள் இருக்கும். நம்ம எப்பொழுது ஜெபிக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தைகளை நம்மள வாழ்க்கையில தரித்து கொள்கிறோமோ, நம்ம எப்படி ஆக்கப்படுவோம்? புதிய மனுஷரம். இன்னொரு பாவம் என்ன சொல்றாரு? ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்ல. நம்மளுக்கு பொய் சொல்றது ரொம்ப ஈஸி, அப்படிதானே? நான் மற்றவங்களை மாட்டி கூட பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்றோம். பட் பொய் சொன்னா என்ன இருக்கிறது? நமக்குள்ள பாவம் வருகிறது. பாவம் நமக்குள்ள வந்தா யார் நம்ம விட்டு விலகி போகிறார்? தேவன். நம்ம கூட யார் எப்பொழுது இருக்கணும்? தேவன் நம்மளோட. 10வது வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அடிவரைப்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுமா, நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கேட்கல, நான் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டியது நம்மளுடைய ஆண்டவர் நம்ம மேல வைத்த திட்டமா இருக்கிறது. பூமி எங்கும் போய் எங்க சொல்லணும்? என்ன சொல்லணும்? தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். எல்லாரும் பாஸ்டர் ஆக முடியாதுல்ல, எல்லாருக்கும் இந்த மாதிரி மைக்கு கிடைக்காதுல்ல. ஆனா எல்லாருமே சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம வாழ்க்கை, நம்ம தெருவில் இருக்க மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம். எப்படி அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னா அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் அறியாதவர்களா இருப்பார்கள். நம்ம வாழ்க்கையில ஆண்டு பண்ண ஒவ்வொரு நாளும் அற்புதம் தானே. தூங்கி எழும்புறதே பெரிய அற்புதம். ஆண்டு நம்ம வாழ்க்கையில செய்யற அற்புதங்களை நம்ம மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களா இருக்கும் பொழுது, ஜெபத்தோடு சொல்லும் பொழுது ஆண்டவர் காரியங்களா வைக்கப்பார். ஒரு நாள் எத்தனை பேருக்காவது மினிமம் சுவிசேஷத்தை சொல்லணும்? 2 பேர் சொல்லுவீங்களா? ஆமென். அதுதான் ஆண்டவர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திரும்ப. ஆண்டவர் உங்ககிட்ட வல்லமை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு என்று வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார். நீங்க சும்மா இந்த நாள் அழைக்கப்படல, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய தரிசனங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் செய்த நன்மை நாம் பாடல் மூலமாக நம் தேவனை நாமத்தை மயப்படுத்தலாம். சாங் போட்டுருங்க. கர்த்தர் செய்த நன்மையாவும் மனதாய் சொத்தரிப்பேனா, கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சொத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேனா. சொத்தரிப்பேனா, சொத்தரிப்பேனா, முழு மனதாய் சொத்தரிப்பேனா. சொத்தரிப்பேனா, சொத்தரிப்பேனா, முழு மனதாய் சொத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேனா.
மனதாய் சேர்ந்து பாடுவாங்க. ஸ்தோத்திரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சந்தோஷமாய் பாடுங்க. என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமாய் உற்சாகமாய் அல்லாமா. ஆமென். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவர் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் சந்தோஷமாய் உற்சாகமாய் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நம்மை நன்மைச்சல் நடத்துகிற தேவன், நன்மை கிருபை தருவார் செய்கிற தேவன். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எண்ணில்லாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி தான் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் அன்பான தேவன். நம்மை காண்கிற தாழ்வில் நம்மை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உயர்வான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி எங்களை கனப்படுத்தின அருமையான போதகர்களுக்கும் குடும்பத்திற்கும் சபையாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த இந்த அழைப்பிற்காகவும் ஊழியங்களுக்காகவும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஊழியங்கள் செய்வோம், ஆனால் பெரிய
பிரசங்கத்துக்கெல்லாம் போவது கிடையாது. ஆனால் கர்த்தர் இந்த மகன் மூலமாக அழைத்த பொழுது, ஆனால் எங்க அழைப்பு வந்தாலும் நோ என்று சொல்ல மாட்டார். கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது, ஏன்னா அவர் தாழ்வில் நம்மை நினைத்த தேவன். ஹல்லேலூயா. நம்ம யார் என்பது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். முதல்ல யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். அப்படித்தானே? இப்ப நம்ம எங்க இருந்தோங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு எப்படி இருக்கிறோங்கிறதும் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை அழைக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது, அதான் சிஸ்டர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சொல்லணும்? 2 பேருக்கு. நம்ம எத்தனை பேரை பார்க்கிறோம், என்னென்னமோ பேசுறோம், ஆனா ஆண்டவர் பத்தி சொல்றோமா, இயேசு பத்தி சொல்றோமாங்கிறதான் கேள்வி. புரியுதா? நீங்க சொல்வீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட மைய வசனம் மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். நீர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களை கரமட்டும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. காரணம், ஆராதனை வேளையில ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை இருந்தது. நீங்களெல்லாம் சேர்ந்து ஆராதித்தீர்கள். எப்பவுமே இப்படித்தான் பண்ணுவாங்களா? எப்பவும். ஆனாலும் பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நீங்க சந்தோஷமா இல்லைங்கிறது மாதிரி பாஸ்டர் சொன்னார். ஆனா நான் சொல்றேன், உங்க ஜனங்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கிறார்கள், உற்சாகமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள்ட்ட தெரிந்தது, ஆராதனையில விடுதலை இருந்தது. ஹல்லேலூயா. அந்த பிரதர் இங்கே ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு விடுதலையை உணர முடிந்தது. அந்த அபிஷேகம் இறங்கி வந்ததையும், உங்களெல்லாம் நாமெல்லாம் அபிஷேகத்தை நிரப்பப்பட்டதையும் என்னால் உணர முடிந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே. யார் சொன்னது? யார் சொன்னது? தூதன் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த பொழுது 33.5 வருடங்கள் வாழ்ந்தார். 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். அவர் 30 வருடங்களும் ஒரு தாய் தகப்பனுடைய பிள்ளையாக ஒரு குடும்பத்திலே பொறுப்பாக அவர் வளர்ந்து வந்தார். ஒரு ஊழியம் செய்த நாட்களிலே கடைசி நேரத்திலே சொன்ன வார்த்தை தான், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எனக்கு அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவம் உலகின் எங்கோ ஒரு மூலையில் நடைபெற்ற வரலாற்று சம்பவம் அல்ல. நம்மெல்லாம் அப்படித்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவரும் ஒருவர், அவரும் ஒருவர், இருப்பவர்களிலே அவரும் ஒருவர், அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கோ ஒரு மூலையில நடைபெற்ற சம்பவம் அல்ல. தினம் தினம் அது நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம். அப்படித்தானே? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இது வரலாற்று சம்பவம். ஒத்துக்கொள்கிறேன், இல்லை என்று அல்ல. எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவருக்காக யாரோ ஒருவர் மரித்தது அல்ல, உயிர்த்தது அல்ல. இது ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிர்ப்பானது நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. வெறுமையான கல்லறை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்கான சாட்சி மாத்திரமல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை அந்த இடத்திற்கு நீங்கள் ஜெருசலேம் டூருக்கெல்லாம் போவாங்க, சுற்றுலா போகிறவர்கள் எல்லாம் போய் இன்றைக்கும் பார்த்து விட்டு வருகிறார்கள். ஆனால் அது உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்கான சாட்சி அல்ல. தேவன் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்ற உண்மையான சாட்சி அது. ஹல்லேலூயா. அவர் சொன்னது என்ன? தாம் சொன்னபடியே. தாம் சொன்னபடியே. ஆண்டவர் பொய் உரையாத தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னால் அவர் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கல்லறையை நீங்கள் பார்க்கும் பொழுது அது உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை மாத்திரமல்ல அது பிரதிபலிக்கிறது, தாம் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற தேவன் என்பதற்கான பிரதிபலிப்பு தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திறந்திருக்கும் கல்லறை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த உண்மை என்ன? யோவான் 2வது அதிகாரம் 19 முதல் 22 வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். சீக்கிரமாக ஆ, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். 22 வசனம். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். ஆமென். ஹalleluya. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். ஒரு சவால் விடுகிறார். நீங்க இடிப்பீர்கள், காரணம் அது தேவனுடைய சித்தம். ஆனால் இடித்தப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டதாக இருக்க போவது இல்லை, 3 நாளைக்குள்ளாக கட்டுகிறேன் என்று. அவர்கள் உலக பிரகாரமாக யோசிக்கிறார்கள். அவர்கள் கேட்கல, யூதர்கள் கேட்கிறார்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். அவர் சொல்றார் பாருங்க, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு, இதை கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். எப்போ உணர்கிறார்கள்? மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து. இதுதான் ரொம்ப முக்கியமான, அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்த தருணம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தது நிறைவேறின பின்புதான் அவர்கள் நம்பினார்கள். பாருங்க, இந்த விசுவாச வாழ்க்கையில். ஆனால் 2 காரியத்தை நான் சொல்றேன், 2 காரியத்தை சொல்லுகிறேன். இவர்கள் எப்போ நம்பினார்களாம்? மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு. மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு. ஒருவேளை இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்றால் சீஷர்கள் கூட இந்த சீஷர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? அவர் சொன்னதையே மறந்திருப்பாங்க. ஆனால் மறக்காமல் வைத்திருந்தது யாருன்னு பாருங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 62 இருந்து 66 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 27 62 அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு 62 போதும். என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. எப்போ சொல்லுகிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு, உயிர் தெழுவதற்கு முன்பாகவே. யாரு உஷாராயிட்டாங்க? பிரதான ஆசாரியர்கள் உஷாராயிட்டாங்க. அப்போ ஆனால் அவரோடு கூட இருந்தவர்கள் என்ன பண்ணவில்லை? நம்பவில்லை. ஹல்லேலூயா. லூக்கா 24வது அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. லூக்கா 24வது அதிகாரம் 9, 10, 11. கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகள் அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் இவர்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. யோசித்து பாருங்கள். என் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள், என் ஆண்டவரோடு பயணித்தார்கள். 3.5 வருடங்கள் யாரோடு கூட பயணித்தார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணித்தார்கள். அவர்களை நம்பிதான் அவர் இவ்வளவுலாம் பண்றாரு. ஆனா இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? வீண் பேச்சு, நம்ப மாட்டேங்கிறார். ஆனா பிரதான ஆசிரியனுக்கு என்ன இருந்தது? சில வேளைகளில் நாமும் இப்படித்தான் இருப்போம். ஆண்டவரோடு இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம், ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருப்போம், ஆண்டவரோடு கூட அதை நடப்போம்.
ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மறந்து விடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, பிரதான ஆசாரியர்களுக்கு இருந்த ஞானம் அவருடைய சீஷர்களுக்கு இல்லை. 11 சீஷர்களிடத்துல போய் சொன்ன பொழுது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 11ல ஒருத்தருக்காவது தெரியாம போயிடுச்சு. 11 பேருக்குல ஒருத்தராவது இல்ல அவர் இருக்கும்போது சொன்னாரு, ஒருவேளை இது நடந்திருக்கலாம், யோசிக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, அவர் சொன்ன வார்த்தை விசுவாசம். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இங்கே இந்த காரியத்திலிருந்து live with faith. விசுவாசத்தோட வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. இந்த விசுவாச வாழ்க்கை எதை மையமாக வைத்திருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, 11 பேரும் அவர் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை. அவர் உயிரோடு எழும்புவார் என்பதை விசுவாசிக்கவில்லை. என் ஆண்டவர் மரித்து விட்டார், அவருடைய சதாப்தம் முடிந்து விட்டது என்றுதான் அவர்கள் நினைத்தார்களே தவிர, அவர் உயிரோடு எழும்பி வருவார் என்று அவர் சொன்னதை கூட அவரோடு கூட இருந்தவர்கள் நம்பவில்லை. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நம்பினாலும் சரி, நீங்கள் நம்பாவிட்டாலும் சரி, எனக்கு அன்பானவர்களே, கூட இருந்த 11 பேரை நம்பலையா? நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அல்லேலூயா. கூட இருந்து பார்த்தவங்க, அவருடைய சத்தத்தை கேட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாமல் போனாலும் சரி, உண்மை என்னவெனில் என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. நல்ல கரங்களை சத்தமா தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க பாப்போம். சில நேரங்களிலே வாழ்க்கை மிக நீளமான சோதனையாக இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி என்ன நம்ம அனுசரித்தோம்? ஆமா, இந்த புனித வெள்ளி என்று சொல்லுவோம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? துக்க வெள்ளின்னு சொல்லுவோம். புரியுதா? அன்னைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கறியெல்லாம் சாப்பிட மாட்டோம். அன்னைக்கு என்னுடைய தாயார்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணீங்கன்னா, கஞ்சி வச்ச மோனே அப்படின்னாங்க. அதுவும் பயறு கஞ்சி. அன்னைக்கு என்னன்னா, அன்னைக்கு அது மட்டும்தான் சாப்பிடணும். அதுவும் துவையல் தான் சாப்பிடுவாங்க. புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். அப்படிலாம் நம்ம துக்கமாய் நம்ம அனுசரிப்போம். எனக்கு அன்பானவர்கள், எவ்வளவு நேரம்? மிஞ்சி போனா ஒரு நாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த துக்க வெள்ளி நம்முடைய வாழ்க்கையிலே நீண்டு கொண்டே போனால் எப்படி இருக்கும்? ஒரு நாளா துக்கம் நமக்கு? ஒரு நாளா துக்கம். இப்போ உங்களை எழுப்பி சொல்லுங்கன்னு சொன்னா சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு சொன்னா அப்புறம் பாஸ்டர் மைக் அப்படி கையில புடுங்க தான் வேணும். அது வரைக்கும் சொல்லிட்டே இருப்பீங்க. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் ஒரு நீளமான துக்க வெள்ளியாக இருக்கிறது. ஈஸ்ட் என்னைக்காவது வருமா? கறி சாப்பிடணும். கறி விருந்தா? இன்னைக்கு கறி விருந்து. என்னைக்காவது கறி விருந்து கிடைக்குமா? ஏன்னா நல்ல ஒரு நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை கஞ்சி குடிச்சா என்ன நம்பிக்கை? ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பாடு தான். அதுல அந்த நிச்சயம் இருக்கு. அதுக்காவது பல்ல கடிச்சிட்டு வெள்ளிக்கிழமைய ஓட்டுவோம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை நீண்டு கொண்டே போகுதுன்னா நம்ம லாக்டவுன் மாதிரி. எப்படி? திடீர்னு சொன்னாங்கல்ல, ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக அப்படித்தானே இருந்தோம். இதே நேரம் இதே நாட்கள் எல்லாம் வீட்டிலே பூட்டிட்டு என்ன பண்றது? எத்தனை நாளைக்கு விடுவாங்க? வெளியே போறதுக்கு வழி இல்லாம இருந்தோம்ல. இந்த நேரங்களிலே எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு ஜோக்காக இருக்கலாம், சிரிப்பாக இருக்கலாம். உண்மை என்னன்னா, இங்க இருக்கிற நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில என்னைக்குதான் விடிவு காலம் வருகிறோம். வெளியில சிரித்து கொண்டு வாழ்கிறோம், வெளியில சிரிக்கிறோம். சில வேளைகளில, பிரதர் நீங்க அப்படி சொல்றீங்களா? என் கவலை நான் யார்கிட்டையுமே சொல்றது இல்லை. என் கவலை எனக்கு பிரதர், நான் வச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆள்விக்கு யாருமே அப்படின்னு இருக்கிறீங்க. கண்டிப்பா ஒரு 5 பேராது இங்க இருப்பீங்க. 5 பேராது இருப்பீங்க. உங்களுடைய துக்கம் நீண்டு கொண்டே போகிறதே. என்றைக்கு தான் எனக்கு விடிவு? தொடர் பிரச்சனைகள், வழக்குகள், வேலையின்மை, நோய், கவலை, பாரம், துக்கம் தொடர்கதையாகவே இருந்து கொண்டிருக்கிறதே. என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கையிலே புனித வெள்ளியா? என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கையிலே துக்க வெள்ளிதானா? ஒன்றை மறந்து விடார்கள். உடைய வாழ்க்கையில ஒரு ஞாயிறு வரும். உயிர்த்தழ வைக்கும் ஞாயிறு வருகிறது, உயிர்ப்பு வருகிறது. நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதீர்கள். எனக்கு அன்பானவர்களை, கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான உயிர்ப்பு வரும். ஹல்லேலூயா. உண்மையான ஈஸ்டர் வரும் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. இந்த ஈஸ்டர் அல்ல, ஒருவேளை இது அல்ல என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஈஸ்டர் உங்களுடைய வாழ்க்கையில வரும்.
உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். வாசிக்கலாம் ஒரு வேத பகுதி, யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய நம்பிக்கையின் வார்த்தை இந்த காலை வேளையில என்னவென்றா, என்ன சொல்றார் பாருங்க. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, இயேசு கிறிஸ்து, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு கேள்வி நமக்கு வைக்கப்படுமானால், எதை நோக்கி நம்முடைய ஓட்டம் இருக்கிறது? யோவான் 14வது அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்குத்தத்தம் இதுதான். நீங்கள் எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் இழந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் முக்கியமாக பெற வேண்டிய ஒரு இடம், நீங்கள் முக்கியமாக செல்ல வேண்டிய ஒரு இடம் என்று நீங்கள் இழந்து விடக் கூடாத ஒரு இடம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்றார். எதை குறித்து சொல்லுகிறார்? இது பரலோகம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது பாருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இப்ப நம்முடைய ஓடுதலும் உழைக்கிறதும் சம்பாதிக்கிறதும் எதுக்காக சம்பாதிக்கிறோம்? எத்தனை பேர் சொந்த வீடு இருக்குது? சொந்த வீடு இருக்கிறவங்கள கை தூக்குங்க. உச்சபட்ச மீதி உள்ள கைகளை போடுங்க. உச்சபட்ச மீதி இருக்கவங்கள்ட்ட உச்சபட்சம் என்ன ஆசை தெரியுமா? சாகுறதுக்குள்ளாடி கால் கிரவுண்டாவது ஒரு இடம் இந்த சென்னையில வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குங்க, விசுவாசமா கை தூக்குங்க. இருக்கா இல்லையா? அதுக்கு தாங்க ஓடுறோம், காலம் ஃபுல்லா ஓடுறோம், காலம் ஃபுல்லா சம்பாதிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் காசு சேர்த்து வைப்போம், ஏதாவது ஒரு பிரச்சனை. 4 முழம் ஏறினா 8 முழம் இறக்கி கீழே விட்டுருது. விலைவாசி உயர்ந்துட்டு போகுது. அது இது 1008 காரணத்தை சொல்லலாம். நம்முடைய ஓட்டம், இந்த உலகத்தில் இருக்கிற ஓட்டம் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறதுன்னா, எப்படியாவது இந்த வாடகை வீட்டுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆண்டவரே, நான் சொந்தமா எலி மாடமா இருந்தாலும் தனி மாடம் வேணும்னு சொல்லுவாங்க. தனியா நான் எனக்குன்னு சொந்தமா இருக்கணும் ஆண்டவரே என்று உங்களுடைய இரவும் பகலும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க என்ன கொடுக்கிறார் பாருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு. காரணம், இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை மிக குறுகிய வாழ்க்கை. ஆனால் யுகம் யுகமாக எங்க நம்ம வாழணும்? அங்க நம்ம அலைந்துட்டு இருக்க கூடாது. புரியுதா? அந்த வாசஸ்தலத்திற்கு போக முடியாமல் அலைந்து கொண்டிருக்க கூடாது. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, அது எனக்கு தெரியாது. ஒரு கிரவுண்ட்ல இருக்கா, அது அரை கிரவுண்ட்ல இருக்கா, புரியுதா? அது 5000 ஸ்கொயர் ஃபீட்டா 10,000 ஸ்கொயர் ஃபீட், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனவன் கிரியைக்கு தக்கன பலன் அங்க உண்டு. ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வரும்படி. எவ்வளவு பெரிய ஒரு யோசித்து பாருங்க. இந்த நம்முடைய நீங்க ஒருவேளை யாராவது இவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு வச்சிருந்தீங்கன்னா, இந்த உலகத்துல வாழக்கூடியவர்களே இவர் தான் பெரிய ஆள் அப்படின்னா, அவர் ஒரு நாளைக்கு போன் பண்ணி சொல்றாரு, உனக்கு கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் என்ன பண்றேன், உனக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உனக்கு வீடு தானே வேணும், நான் ஒரு வீடு ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை விட பல மடங்கு சந்தோஷம் இந்த வசனத்தை படித்தா வரணும். அல்லேலூயா. கரங்களை தொட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா விசுவாசத்துலதான் நடக்கும். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையை அவரோடு கூட இருந்த 11 பேர் நம்பவில்லை. அவர் சொன்ன வார்த்தையை பிரதான ஆசாரியர்கள் நம்பினார்கள். நீங்கள்
ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் நினைவு கூற வேண்டும், நினைவில் வைக்க வேண்டும். அவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இரண்டாவதாக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை எப்படி நடக்க வைப்பாராம் தெரியுமா? ஒரு வெற்றியாளனை போல நடக்க வைப்பாராம். ஹல்லேலூயா. வாக் இன் விக்டரி என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அவர் உயிர்த்தெழுந்த சம்பவமானது எதை குறிக்கிறது என்றால், அவர் மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அவர் ஒரு ஜெயவீரனாக மாறினார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55 57 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Praise. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எதை கொடுக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவருக்கு நடைபெற்ற சம்பவம், அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் நமக்கு எதை கொடுக்கிறது என்றால் ஜெயத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, பாதாளம் அவரை கட்டி போட முடியவில்லை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை தகர்த்து என்ன பண்ணினாரு? உயிரோடு எழும்பினார் என்பது எதற்கான அடையாளம் என்றால், அது ஜெயத்தை கொடுக்கிறதான அடையாளம். மரணத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36 37 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். Praise the Lord. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதும் பொழுது பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் எனக்கு அன்பானவர்களே, இவைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் ஜெயம் பெறுவனாக மாறுவேன். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நான் வெற்றியாளன். சொல்லுங்க, நான் வெற்றியாளன், நான் தோற்று போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. காரணம், என் ஆண்டவர் மரணத்தையே ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. மரணத்தையே ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் மரணித்தால் எங்க போய் நிற்போம்? ஆண்டவரிடத்திலே போய் நிற்போம். அதற்காக இந்த உலகத்திலே வாழும் பொழுதும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? ஒரு வெற்றியாளனாகத்தான் நம்மை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். உனக்கு என்றும் துக்கவில்லை என்று மற்றவர்கள் சொல்லலாம், ஆனால் உனக்கும் ஒரு ஞாயிறு உண்டு. ஹல்லேலூயா. உனக்கும் ஒரு உண்மையான ஈஸ்டர் உண்டு. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு உயிர்ப்பை கொடுப்பிப்பார். ஹல்லேலூயா. அது மரித்த அவயவங்களாக இருக்கலாம், மரித்த குடும்பங்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. மரித்த உறவுகளாக கூட இருக்கலாம். அவைகளை உயிர்ப்பிப்பதற்கும் அவைகளை புதுப்பிப்பதற்கும் ஹல்லேலூயா கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இவைகள் பாவமும் மரணமும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது என்பதை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாவமும் மரணமும் நம்மை ஆளுகை செய்து விட முடியாது. ஒருவேளை மரணத்திற்கான காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், பாவமான காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அது முடிவு அல்ல. ஹல்லேலூயா. உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய்களாக இருக்கலாம், மரணத்தை எட்டி பார்க்க வைக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கலாம். ஆனால் அது முடிவு அல்ல. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அவைகள் நம்மை ஆளுவதற்காக, நம்முடைய பாவங்களும் நம்முடைய மரணமும் நம்மை ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவர் இந்த கால வேளையில தன்னுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நமக்கு கொடுப்பார். இங்கு விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20 21 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் அந்த 20வது வசனம் மட்டும் வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து
நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஆமென். 21வது வசனம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் ஆ, மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆமென். முதல் மனுஷன் யாரு? ஆதாம். முதலாவது சொல்லக்கூடிய மனுஷன் ஆதாமை குறிப்பிடப்படுகிறது. மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் அதை யார் நிவர்த்தி செய்கிறது? மனுஷனால் மரித்தோரில் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இங்கே குறிக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஆதாமுடைய பிள்ளைகளாக நாம இருந்தாலும் அவைகள் முடிந்து போயிட்டு இப்ப யாருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறதுனாலே நாம் அவருடைய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். முதல் மனிதன் மரணத்திற்குள்ளாக நம்மை கொண்டு சென்றான். இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் மரணத்தை ஜெயமாக மாற்றி நமக்கு விடுதலை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஹல்லேலூயா மகிமைப்படுத்துங்கள். உங்கள் வியாதியை குறித்தும் பயங்கரமான காரியங்களை குறித்தும் உடைந்து போன வாழ்க்கையை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கிறீர்களா? நீங்கள் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் வெற்றியாளர்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வெற்றியாளர்கள். நம்முடைய வாழ்க்கை கல்லறையில் முடிவது கிடையாது. அதற்கு பிற்பாடுதான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு பின்புதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த ஓட்டமெல்லாம் கல்லறையோடு முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. அதற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய வாழ்க்கை கேட்க தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் முதலாவதாக நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம்? அது நம்பிக்கையினுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் வாழ்க்கையை நம்ம கற்றுக் கொடுத்தது. அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவராகிய உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், ஹல்லேலூயா, நாம் வெற்றியாளர்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நமக்கு காண்பிக்கிறது. மூன்றாவது நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், நாம் புது சிருஷ்டியாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் புது சிருஷ்டியாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இருள் நிறைந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றுவார். உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இது நம்மை உயிர்ப்பிக்கும் வார்த்தை. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம கேட்டோம் அல்லவா, இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. இது ஒரு நோக்கத்தை உடையது. இது ஒரு பேரார்வத்தை நமக்கு கொடுக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஒரு அமைதியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. அவர் நமக்கு மாசற்றதும் வாடாததும் அழியாததும் அதானே நமக்கு வேணும். எத்தனைதான் வெஜிடபிள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு வாரத்துக்கு மேல பாதுகாக்க முடியல. புரியுதா? எவ்வளவுதான் ஆசையாய் புது புடவையை வாங்கினாலும் அடுத்த வருஷம் அது என்னமாகிறது? பழைய புடவை ஆகி விடுகிறது. நீங்கள் என்னதான் விரும்பி ஒரு கல்யாணம் பண்ணாலும், அதுக்கு மட்டும் பயங்கரமா சிரிக்கிறீங்க. விரும்பி கல்யாணம் பண்ணாலும் இதுக்கு மேல பேசக்கூடாது. பின்னாடி யார் இருக்குது? புரியுதா? இதுதான் வாழ்க்கை. நீங்க ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை எப்படி எழுதி இருக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சுக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். அழியாத சொல்லி நிறுத்தி இருக்கலாம்ல, அதோட நிறுத்தல பாருங்க. அழியாததும் மாசற்றதும் வாடாத, இதுக்கு மேல என்ன வார்த்தை போட முடியும்? அங்க இதுக்கு மேல தமிழ்ல வார்த்தைகள் இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய அன்பையும் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஜீவனையும். ஹல்லேலூயா. இந்த அவர் கொடுக்கிறது கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. பழைய மனுஷனே குளித்து விட்டு சென்றடிச்சுட்டு வர்றதில்ல. புரியுதில்ல? நம்ம அப்படி நம்ம பண்ணுவோம்ல சில நேரங்களிலே. ஆனால் இது எப்படின்னா புதிய சிருஷ்டி அப்படி நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்னுடைய மனைவி தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க.
புரியுதல்ல? அந்த 2015 கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகிறது. 2015ஆம் ஆண்டிலிருந்து கர்த்தர் கொடுத்த அந்த பாடு இருக்கு பாருங்க, அந்த பாடினூடாக நடந்து வந்தாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அது 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 யாராலுமே அவங்கள 2 மாசம் நான் வச்சு பார்த்தேன். எப்படி வச்சு பார்த்தேன்னா, ஒரு ரூமு, அந்த ரூம்ல நான் மட்டும்தான் இருப்பேன். வேற யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன். சொந்தக்காரங்க யாரையுமே உள்ள விட மாட்டேன். ஏன்னா அவ அப்படி இருக்கிறத வேற யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த 2 மாசம் கழிச்சு ஒரு நாளைக்கு நான் வெளியே போறேன். எனக்கு வீட்டுக்கு வெளியே நான் போனது கிடையாது. மறந்துட்டேன். உலகம் எப்படி இருக்காருங்கிறதே மறந்தாச்சு. போறேன், நான் என்னோட ஆபீஸ் போறேன். என் முன்னாடி என்னோட ஸ்டாஃப் நிக்கிறாங்க. நான் அவங்க காலை அப்படி பாக்குறேன். எனக்கு என்னன்னா, பெண்கள் நடக்க முடியுமா என்கிறது மறந்து போச்சு. புரியுதா? பெண்களால நடக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். ஏன் மனைவி நடக்க முடியாதுல்ல, படுத்த படுக்கையா இருக்கல. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நான் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி அவங்க காலை அப்படி பாக்குறேன். புரியுதா அந்த நிலைமை? புரியுதா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்வார். எதுக்கு சொல்றேன்? அந்த பாடுகளோட கடந்தப்புறம் வந்ததுக்கு அப்புறம் புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. இது பழைய சிருஷ்டி அல்ல. இப்ப அமெரிக்கா வரைக்கும் தனியா போவாங்க. ஆனா அயனாவரத்துக்கு போனா நான் தான் பேக் தூக்கணும். ஆனா இப்ப நம்ம எங்க போறாங்க? தனியா எங்க போறாங்க? அமெரிக்காவில். 2019 ஒரு வாய்ப்பு வந்துச்சு. போகணுமா வேண்டாமா ஒரு கேள்வி. நான் சொன்னேன் போ அப்படின்னு. ஐயோ, நான் தனியா டிராவல் பண்ணதே இல்லையே அப்படின்னா. கர்த்தர் அழைக்கிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, போ அப்படின்னு. புரியுதா? நமக்கு அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் வேற. இப்போ அவங்க பேக்லாம் தூக்க பழகிட்டாங்க. ஓகே, அதெல்லாம் கர்த்தர் கொடு. புதிய சிருஷ்டியாக நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார், அனுமதிக்கிறார் என்றால் அதுதான் முடிவு அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் அதுல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாரு? பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, புதிய சிருஷ்டி. ஆளே மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? ஆளே மாறி போயிட்டான். ஹல்லேலூயா. அது இங்க சொல்லுவாங்க, சபைக்குள்ள சொல்லுவாங்க. இங்க முடிச்சுட்டு அப்படி போகும் தெரியுமா? அந்த தெருமுனை தாண்டி அப்படி போகல. அப்படி திரும்பவும் பழைய மனிதன் என்ன பண்ணும்? அப்படியே உள்ள அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ண முடியாது? சாட்சி சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துக்கு சொல்லுங்க, கடவுள் என் ஆண்டோடைய வார்த்தை கிரியை செய்யும். சொல்லுங்க, அவருடைய வார்த்தை கிரியை செய்யும். நல்லா சொல்லிட்டீங்க. கிரியை யாருக்கு செய்யும்? யாருக்கு செய்யும்? எனக்கா உனக்கா? திரும்ப சொல்லுங்க பாப்பா. கிரியை எனக்கு செய்யும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் 3வதாக நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை நம்மை புதிய சிருஷ்டியாக்குகிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் புதிய சிருஷ்டியாக வந்தார். ஹல்லேலூயா. அவர் தொட போனாங்க, தொடாத அப்படின்னாரு. புரியுதா? ஹல்லேலூயா. அவர் ஆவினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நம்மை புதிய சிருஷ்டியாக மாத்துகிறது. ஹல்லேலூயா. 4வது அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பெரிய ஒரு படிப்பினை என்னவென்றால், உயிர்த்தெழுந்த ஆவி உன்னில இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம எந்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? உயிர்த்தெழுதலின் ஆவி. ஹல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற என்ன ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு ஒரு ஆவி எழுப்பினது என்று பார்க்கிறோம் அல்லவா? அந்த ஆவி இப்ப எங்க இருக்கு தெரியுமா? உனக்குள்ளாக, நமக்குள்ளாக, எனக்குள்ளாக. சொல்லுங்க பாப்போம். அந்த ஆவி எனக்குள்ளாக கிரியை செய்கிறது. அதனாலதான் இது மாதிரி அசாதாரணமான காரியங்கள் எல்லாம் நடக்குது. டாக்டர் சொன்னாங்க, இனிமேல் என்னை தனியா கூட்டு போய் சொன்னார் டாக்டர், இதுக்கு மேல ஒய்ஃப் நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் நடக்கும். உன் மனசை நீ தைரியப்படுத்திக்கோ. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 8 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இதுக்கு மேல உன் ஒய்ஃபை நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆனால் அவர்களுக்கு இருந்த ஆவி என்னது? என்ன ஆவி இருந்துச்சு? என்ன ஆவி இங்க இருந்துச்சு? ஆண்டவரே மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்பின ஆவி இங்க கிரியை செய்தது. ஹல்லேலூயா. அந்த ஆவி உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நீ அனுமதிப்பாயானால் அது உன்னை திரும்பவும் எழுப்பி நடக்க செய்யும். புரியுதா? எங்க நீ தலை குனிஞ்சு நின்னியோ, யாருக்கு உன்னை துரத்தி விட்டாங்களோ, எங்க நீ அவமானப்பட்டியோ, அந்த இடத்துல நீ ஆண்டோட உயிர்த்தெழுதின ஆவி மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு அனுமதிப்பாயானால் அங்க நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஹல்லேலூயா. நீ தலை நிமிர்ந்து அங்க சொல்லலாம். ஒன்னு பாக்குறவங்க பார்ப்பாங்க, இவனா
தச்சன் மகன் அல்லவா என்று கேட்டார்கள் அல்லவா ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனிடத்தில். உன்னை பார்த்து கேட்பாங்க, இது அவ பொண்ணு இல்ல, இது அவன் பையன் இல்ல, கேட்கணுமா உங்களை பார்த்து? உங்களை கேட்க வைப்பார். ஒன்னே ஒண்ணுதான், உயிர்த்தெழுந்த ஆவியினுடைய வல்லமை உனக்குள்ளாக கிரியை செய்வதற்கு நீ அனுமதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், எனக்கு அன்பானவர்களே, அதற்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கள். ஹல்லேலூயா. எதற்கு அனுமதி கொடுக்கணும்? மரித்தோரிலிருந்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். அப்படி இருக்குமானால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, என்றும் அந்த ஆவி உங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. எதற்கு? என்ன அதிகாரம்? மற்றவங்களை அதிகாரம் பண்றதுக்கா? அது எப்படி வெளிப்படும்? உங்களால் மற்றவர்களை அன்பு செய்ய முடியும், நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் எங்க செய்யணும் தெரியுமா? மற்றவரிடத்துல விட்டு கொடுப்பதில் இருக்கணும், மற்றவரிடத்துல அன்பு செய்வதில் இருக்கணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதிலே அது பிரதிபலிக்க வேண்டும். இது மந்திரம் அல்ல, இதை வைத்து வித்தை காட்டுவதற்காக அல்ல, இதை வைத்து மற்றவர்களை மிரட்டுவதற்காக. நான் யாரு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என் கையை மேல கை வச்சு என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்னும் நடக்காது, ஒன்னும் நடக்காது. புரியுதா? அதற்கல்ல. அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆவி உங்களுக்குள்ளாக எதற்கு இருக்கிறது என்றால், அது இருப்பது என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், நீங்கள் மற்றவர்களை நேசிப்பீர்கள், நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வீர்கள். ஹல்லேலூயா. இது ரெண்டும் இருந்ததுன்னா, இது இல்லைன்னா இன்னைக்கே முட்டி போட்டு கேளுங்க, என்ன கண்டவனங்களே, என்னால் அவர்களை நேசிக்க முடியவில்லையே, என்னால் உமக்கு ஊழியம் செய்ய முடியவில்லையே. ஏன் தெரியுமா ஆண்டவரே? அந்த மரித்தோரிலிருந்து உம்மை எழுப்பின ஆவி ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த ஆவி என்னிடத்துல இல்ல ஆண்டவரே, அந்த ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. அது இருந்தா, நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, நீங்க அப்படி ராஜாவா, நீங்க அந்த காரியங்கள் நடப்பிக்குமானால் கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒருவராலும் அதை தடை பண்ண முடியாது, ஒருவராலும் நிறுத்தி போட முடியாது. ஹல்லேலூயா. அது மேலே 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 கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நீங்கள் அதிகமாய் சோதிக்கப்பட்டு தகுதியற்றவர்கள் என்று இந்த உலகம் சொல்லலாம், ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், அந்த ஆவியானவர் உங்களுக்கு கூட இருப்பாரானால், ஹல்லேலூயா, யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களோடு கூட இருப்பது மாத்திரம் அல்ல, உங்களுக்குள்ளாக இருந்து அவர் என்ன பண்ணுவாரா? அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு, ஹல்லேலூயா, அவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், ஒருவேளை இந்த 4 காரியங்களை நாம் இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு இந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக கற்றுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உடைந்து போய் ஒருவேளை இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். முதலாவது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கற்பிக்கிற கற்பனை என்னவென்றால், ஹல்லேலூயா, விசுவாசத்தினுடைய வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய உடைந்த வாழ்க்கை மாற்றப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு பிரச்சனையினூடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், நடந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. 2வது ஆண்டவருடைய வார்த்தை, உயிர்த்தெழுதலின் வல்லமை சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நீங்க ஜெயம் கொடுக்கிறவர்களாக நீங்கள் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இருளிலே இருக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் 3வதாக கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றி உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை பலகீனமாக நீங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும் என்பது இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே ஆண்டவர் 4வதாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. கல்லறை காலியாகத்தான் இருக்கிறது, ஆனால் என் இருதயம் நிறைவாக இருக்கும்படி என் ஆண்டவர் தன்னுடைய கல்லறையை காலி செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய கல்லறை காலியாக இருக்கிறது, என் இருதயம் காலியாக இல்லை. சொல்லுங்க பாப்போம், பக்கத்தில் சொல்லுங்க பாப்போம், என் இருதயம் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா.
தேவனுடைய அன்பினாலே நிரம்பி இருக்கிறது. அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையினாலே நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். நாம் முதலே ஆரம்பித்த பொழுது ஹல்லேலூயா இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, எங்களுடைய கல்லறை காலியாக இருக்கிறது. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து பாருங்கள். அது காலியாக இருக்கிறது. ஆனால் எங்கே நிரப்பப்பட்டிருக்கிறது? உங்களுடைய இருதயம் அவருடைய அன்பினாலும் அவருடைய உயிர்த்தெழுந்த ஆவியினுடைய வல்லமையினாலும் உங்களுடைய நிரப்பும்படியாக என் ஆண்டவர் அந்த கல்லறையை காலியாக வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்தங்களுக்காக, வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்களை தாழ்த்தி, கண்களை மூடி, ஹல்லேலூயா, தலையை தாழ்த்தி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் மதிய வேளையிலும் உடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த வார்த்தையினால் நிரப்பி இருக்கிற ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த செய்திக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதிக்கப்படட்டும். போதகரை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு விளக்காக, ஒரு வெளிச்சமாக, ஒரு உப்பாக இந்த சபை ஆண்டவரே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. மற்றவருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான சபையாக, ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அடிமைகளுக்கு கொடுத்த இந்த விலையேறப்பட்ட ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை பிரசங்கி இருக்கிறவன் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவனாக என்னை மாற்றும். உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பு ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரம் மறவாதே. ஆமென். பிதாவினாலும் குமாராக இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்றவாளம் பிரசிக்கிருமையும் சமாதானமும் சத்தியமும் வழி நடத்துதலும் எந்த நாளும் உங்கள் அனைவரோடும், விசேஷமாக சபையோடும் கிளை சபைகளோடும் சகல பரிசுத்த தேவ மக்களோடும் இந்த நாளிலே நம்மளோடு வந்து நம்ம ஒழித்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தையும் சாட்சியம் பகிர்ந்த அன்பு தம்பதியார்களோடும், அவருடைய குடும்பத்தோடும், அவருடைய பிஸ்னஸோடும் கர்த்தருடைய வருகிறான் மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.